அண்ட் சரி ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து பிளான் போட்டுனே தான் இருக்கிறோம். ஸோ அந்த பிளான்லலாம் ஏதாவது ஒன்று சொதப்பல் ஆகினே இருக்குதா. ஸோ அதனால நம்ம வந்து வெளியே எங்கேயும் போகாத மாதிரி ஆகினே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த vlog பண்ணும்போது நம்ம வந்து பேசுவோம் இல்லையா. ஸோ பேசும்போது இந்த ஆளுங்க இருந்தாங்கன்னா கேட்கும்போது நம்மளால் பேச முடியறதில்ல. ஸோ அந்த ஷையை கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஸோ வெளியே போகலான்ட்டு. ஸோ அந்த பிளானெல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சு. அண்ட் சரி ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து பிளான் போட்டுனே தான் இருக்கிறோம். ஸோ அந்த பிளான்லலாம் ஏதாவது ஒன்று சொதப்பல் ஆகினே இருக்குதா. ஸோ அதனால நம்ம வந்து வெளியே எங்கேயும் போகாத மாதிரி ஆகினே இருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாவே ஸோ நம்ம அந்த சொதப்பல் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இன்னொன்று என்னன்னாக்கா, நம்ம ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தாடி அண்ட் மீசை முடியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் கட்டிங் பண்ணணும். ஸோ காலையில் எழுந்தோடனே கட்டிங் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். சலூன் கடைக்கு, கட்டிங் கடைனா வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. கட்டிங் கடைக்கு போகணும். சலூன் கடைக்கு போயிட்டு முடியெல்லாம் கட் பண்ணிட்டு ஸோ இந்த மீசல் தாடி ட்ரிம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அண்ட் வீட்டில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம சலூன் கடைக்கு போயிட்டு கட்டிங்கெல்லாம் பண்ணிட்டு ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ளாகில் சொல்கிறேன். அண்ட் இன்னும் என்னன்னாக்கா ஸோ இன்னும் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வண்டி வந்து ஸோ இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். அண்ட் சொல்கிறது இல்லை, ஸோ அது நடக்கும்போது நான் சொல்கிறேன். ஏன்னா சொல்லிட்டோன்னா அது போகிறதுக்கே முடியறது இல்லைங்க. அண்ட் ஒரு லாங் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சலூன் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ முடி வந்து கட் பண்ணலான்ட்டு. அண்ட் இந்த சலூன் கடையில் வந்து இப்போ நம்ம முடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போது இந்த முடியெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் எப்போவுமே நம்ம இந்த கடையில் தான் கட்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த முடி இந்த கட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ ஒன் சைடு கட்டிங் இது. ஸோ இந்த ஒன் சைடு தான் எப்போயுமே நான் பண்ணுவேன். அண்ட் இந்த கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேஸில் இருக்க அந்த தாடி அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம ஃபேஸோட அவுட்லுக் பார்க்கல இருங்க. நம்ம எப்போவுமே இந்த கட்டிங் பண்ணால் ஒன் சைடு தான் கட்டிங் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இப்போ ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நீங்கள் எந்த மாதிரி கட்டிங் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அது மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இப்போ கட்டிங் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கட்டிங்கோட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு வழியாக கட்டிங்கெல்லாம் இந்த சலூன் கடைக்கு போய் கட்டிங் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு. அண்ட் இந்த கட்டிங் ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இருங்க, இந்த பேக் சைடு வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் அண்ணாட்ட சொல்லியிருந்தேன் அந்த பேக் சைடெலாம் வீடியோ கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம இப்போ என்ன ஒரு இதுனா ஸோ இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏதாவது ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தோம். ஸோ வீட்டில் இருந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ டைம் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக 1 மணி ஆகுதுங்க. ஸோ இந்த நேரத்தில் நாம் எந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு போய் சுற்றி பார்க்குறது. ஸோ அதனால இப்போது சின்னசாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட இருந்து ஒரு ஃபன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒன்று காமெடியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அண்ட் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஃபேஸ் அழகாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த vlog பண்ணும்போது நம்ம வந்து பேசுவோம் இல்லையா. ஸோ பேசும்போது இந்த ஆளுங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு சைட் டைப் ஆயிடுது. ஸோ அது இன்னொரு கொஞ்சம் நம்ம வந்து vlog பண்ணும்போது ஸோ நம்ம ஆளுங்க முன்னாடி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கும். பார்க்கலாம். ஸோ அந்த ஆளுங்க இருக்கும்போது நம்மளால் பேச முடியறதில்ல. ஸோ அந்த ஷையை கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த பேசணும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வாய்ஸ் விட்டு பேசணுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் இந்த என்னன்னு தெரியல, இந்த கேமரா முன்னாடி வந்தாவே நமக்கு வாய்ஸே வரமாட்டேங்குது. ஸோ அந்த வாய்ஸ் வந்து எப்படி வர வைக்கணுன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அண்ட் இந்த வீடியோ வந்து சாயங்காலம் டைம் எடுத்தது. ஸோ மழை பெஞ்சிருந்துச்சு அண்ட் சூரியனும் இருந்துச்சு. ஸோ இந்த வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க இடம் இது. அதுக்கடுத்து உங்களோட நடுவில் இருக்கிறவர் யாரு? அந்த தேவன் உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை ஆசிரியப்பாராக. மற்றும் உங்கள் குழந்தைகளை அந்த கர்ப்பத்தை தெரிக்க செய்தவரும் குழந்தைகளை கொடுக்கிறவரும் கர்த்தர். அந்த ஆண்டு வாழ செய்து ஆசிரியர் வாங்க கர்த்தராமே தொடர்ந்து குடும்பத்தை ஆசிரியக்க முடியாத விசுவாசிகளா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் நேற்று வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷனில் இருந்தோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்து காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ அந்த பிளானெல்லாம் நடக்காமல் போயிடுச்சு. அண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதே ஒரு 9 to 9:30 ஆயிடுச்சு. ஸோ வந்து லேட் ஆனதுனால நம்ம வந்து அந்த கிளிப் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபங்க்ஷன் போனது ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு 9:30 தான் வந்தோம் வீட்டுக்கு. நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி மார்னிங் வந்து ஸோ இப்போ தான் நான் வந்து விளாக் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, May 7 வந்து நம்ம பர்த்டே. ஸோ நல்ல மனசு இருக்கிறவங்களாம் நம்மளை வாழ்த்துங்க. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம் யார் யார் விஷ் பண்ணுறீங்கன்ட்டு. அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட எண்டு தான். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம வந்து வீடியோ மோட்டோ விளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிளான்லாம் இருக்குது. ட்ரை பண்ணி வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அண்ட் விளாக் பண்ணும். அண்ட் இந்த ஆளுங்க இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம விளாக் பண்ணும்போது ஸோ நம்ம பக்கம் யாராவது இருந்தாங்கனாக்கா அந்த டைம் நமக்கு பேசுறதுக்கே வாய்ஸே வருதில்ல. ஸோ அது என்ன ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ட் நானும் ட்ரை பண்ணுறேன் பேசணுன்ட்டு. அண்ட் நம்ம கூட அந்த வாய்ஸ் பாருங்கள் வரவே மாட்டேங்குது. ஸோ நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், அந்த வாய்ஸை வர மாட்டேங்குது. ஸோ இன்னும் நல்லா சவுண்டாக பேசணுன்னு தான் பார்க்குறேன். பட் அந்த வாய்ஸ் வர மாட்டேங்குது. சிப்பரால் இருக்கட்டும், அதுவும் ஒரு நாள் அந்த வாய்ஸ் வந்து வர வச்சிடறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. வண்டி ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. ஓகேங்க, பாய்.